ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனில் பிஒய்க்யூலேருந்து செகண்ட் கொஷின் பார்க்கலாம். A:B என்பவர்களின் தற்போதைய வயது விகிதம் 4:5. 5 வருடங்களுக்கு பிறகு அவர்களின் வயது 5:6 எனில் இருவரின் தற்போதைய வயதின் கூடுதல் காரணங்கள் கொடுத்துருக்காங்க. இப்போ இது ஏஜ் சம்மில் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் யூஸ் பண்ணி வந்திருக்கு. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற அந்த வயது விகிதத்தை நம்ம எக்ஸ் போட்டு எழுதிக்கலாம். ஏவோட வயது விகிதம் 4ன்னு கொடுத்துருக்காங்க, அதை 4x. பியை 5xன்னு எடுத்துக்கலாம். 5 வருடங்களுக்கு பிறகுன்னு சொல்லியிருக்காங்க. ஆஃப்டர் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ப்ளஸ் ஆட் பண்ணுறோம். இன்கேஸ் பிஃபோர் சொல்லியிருந்தால் நம்ம -5 போட்டிருப்போம். இப்போ ஆஃப்டர் 5 years அவங்களோட வயது என்னவாக இருக்குமா? 5:6 இருக்குமா? இப்போ வாங்க இதை அப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட்டு a/bன்னு எடுத்துக்கலாம். 4x/5x போட போகிறோம். ஆஃப்டர் 5 years சொல்லும்போது +5, மேலே 5 year கீழே 5 year ஆட் பண்ணணும். ஈக்குவல் டு 5 yearsக்கு அப்புறம் அவங்களோட ஏஜ் லிமிட் என்ன? 5:6. அதை இங்கே நம்ம எழுத போகிறோம். இப்போது இது ரெண்டையும் அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். 4r 24x ப்ளஸ் 5r 30 ஈக்குவல் டு 5×5 25x ப்ளஸ் 5×5 25. இப்போ இது இடத்துல எக்ஸில் 25 தான் பெருசு, அதனால் 24x இந்த பக்கம் கொண்டு வந்துடணும். இங்கே ப்ளஸில் இருக்கிறது இங்கே மைனஸ் ஆகிடும். இங்கே 30 நம்பர் பெருசு, அதனால் இந்த நம்பர் இங்கே கொண்டு வரும். 30 - 25 மாறும். ஸோ அப்போ x ஈக்குவல் டு 5ன்னு கிடைக்கும் நமக்கு ஆன்சரு. இதை நம்ம எக்ஸு ஏபியில் வேல்யூ செலக்ட் பண்ணால் வந்துடும். இப்போ ஏ எவ்வளோ? 4x. ஏ ஈக்குவல் டு 4 × 5 அப்படின்னா 20. பி எவ்வளோ? 5x. ஸோ 5 × 5 ஈக்குவல் டு 25. நமக்கு கேட்டிருக்க கொஷின் வயதின் கூடுதல் கேட்டிருக்காங்க. அப்போ ஏபி இவங்க 2 பேரோட வயதை கூட்டும்போது ஆன்சர், ஸோ அவங்க 2 பேரோட ஏஜ் ஆட் பண்ணும்போது ஆன்சர் 45 years.